இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு டவுன் மைண்டில் இருந்தார். இந்த படம் ஓடுமான்னு தினமும் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொன்னேன், இந்த படம் ஓடுனா நான் உங்களை சினிமாவில் திருப்பி வந்து சந்திப்பேன், ஓடலைன்னா சினிமா ஒரு பெரிய கடலுங்கிறாங்க, நான் ஏதோ ஒரு மூலையில் இருப்பேன், நான் உங்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ ஒரு அஜித் வச்சு நீங்கள் ரெட் படம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது சார்? உன்னை தேடிங்கிற படத்தை ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் சுந்தர் சி சார் வீட்லேயே உட்காந்து ஒரு 7 days நான் தான் பண்ணேன். டைரக்டர் நானும் உட்காந்து 2 பேருமே என்னென்ன சீன்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணோம். அந்த படத்தில் வந்து அஜித் சார் வந்து லட்சுமி மேக்கர்ஸ்க்காக அந்த படம் பண்ணோம். அதில் ஹீரோவாக நடிச்சார். அந்த படத்தில் ஒரு 60 நாள் 70 நாள் நானும் அஜித் சாரும் ஒன்றாவே காரைக்குடி, நியூசிலாண்டு அதில் எல்லாம் சாங் எடுக்க போய் சீன் எடுக்க போக எல்லாம் சீன் சொல்லும்போது பேசும்போது வைக்கும்போது அவர் கூட நல்லா பழகினேன். பட் அந்த கதை அவருக்கு வந்து ஒரு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு டவுன் மைண்டில் இருந்தார். இந்த படம் ஓடுமான்னு தினமும் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொன்னேன், இந்த படம் ஓடுனா நான் உங்களை சினிமாவில் திருப்பி வந்து சந்திப்பேன், ஓடலைன்னா சினிமா ஒரு பெரிய கடலுங்கிறாங்க, நான் ஏதோ ஒரு மூலையில் இருப்பேன், நான் உங்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு. பார்க்கலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் படம் முடிஞ்சிச்சு. டப்பிங் அப்போ அவருக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமே அவர் பெட்டில் தான் வந்து டப்பிங் பேசினார். அவர் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே டப்பிங் பேச முடியாது. அவரை நான் 1 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்செல்லாம் டப்பிங் எல்லாம் பேசி அனுப்பிச்ச அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், இந்த படம் ஓடிச்சுன்னா நம்ம படம் பண்ணலான்னாரு. ஸோ அந்த படம் ஓடிச்சு. ஸோ காமராஜர் மெமோரி ஹாலில் 100 days ஃபங்க்ஷன் வந்துச்சு. அப்போ என் காதில் சொன்னார், நாளைக்கு நிக்காட்ஸ் போங்க, ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த படம் தான் 2. ஸோ ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அஜித் அப்படின்னா என்ன ஒரு குவாலிட்டி சொல்வீங்க? பெஸ்ட் குவாலிட்டி அவருக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், பெரிய ஹியூமன் பீயிங். தான் செய்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியாமல் செய்வார். மனசில் பட்டதை உடனே செஞ்சுருவார். லேட் பண்ண மாட்டார். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு அர்த்தம். ரிஸ்க் எடுப்பார், பயங்கர ரிஸ்க் எடுப்பார். என்ன ஒரு நடிகரை, அதை தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ உங்களோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பெக்யூலராக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை மைனஸ் நினைக்கிறீங்களா? இல்லை, அது எனக்கு என்னன்னு தெரியல. நான் அந்த மாதிரி பர்பஸாக நான் பேசுகிறேன்னா வைக்கிறேன்னா தெரியல. நான் தான் இப்படி பேசுகிறேன். பட் அதை எடுத்துகிட்டு மிமிக்ரியில் ஒரு ஏதோ ஃபஸ்ட்டு வந்துட்டேன், ஏதோ வசத்த போகுது யார், கலக்க போகுது யார், வெளியே போய் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னாங்க. பட் எனக்கே தெரியல. பட் ரீசெண்டாக நான் வந்து லைன் கிங்னு ஒரு தமிழ் ரீசன் டிஸ்னியில் வந்துச்சு. அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் தான் டீமோனுங்கிற ஒரு கேரக்டருக்கு நான் தான் பேசினேன். அந்த படத்தில் வந்து அது இந்தியாவில் லைன் கிங்கில் தமிழ் வெர்ஷனில் தான் மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து நிறையா பேர் பாராட்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க டிஸ்னிலேருந்து எனக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல. பட் நான் அந்த பர்பஸை அப்படி பேசுகிறேன்னா வைக்கிறேன்னு தெரியல. அவங்க தான் சொல்லணும். இதுக்காக தெரியல. நான் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசினது நான் கடவுள் ஆக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்காகத்தான் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுனேன் ஒழிய மற்றபடி நான் எதுவுமே பேசுகிறதில்ல. மற்றபடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறது, அதை டப் பண்ணுறது, வைக்கிறது, அது ஏதோ இருக்கிற ஒழிய இதுக்காக தனியாக பேசுகிறது, வேறு 24 ஃப்ரேம்ஸ்லேருந்து 22 பேசுகிறது, 48 ஃப்ரேமில் பேசுகிறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்ப்போம், எது வரைக்கும் இருக்கோ பார்ப்போம்.